ஒரு முத்தத்தால அந்த குழந்தைக்கு கண் பார்வை இழந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது உண்மையால நடந்த ஒரு சம்பவம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோல ஜீவானா அப்படின்ற ஒரு குழந்தை பொறந்திருக்கு. ஸோ, இப்ப நம்ம ஊர்லலாம் ஒரு குழந்தை பொறந்தா ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறது வழக்கம். ஸோ, அதே மாரி தான் அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அந்த குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. அப்படி வந்த ஒரு ரிலேட்டிவ் அந்த குழந்தைக்கு முத்தம் குடுத்து கொஞ்சுறாங்க. ஆனா, அந்த ரிலேட்டிவ்‌க்கு ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கே தெரியாம அவங்க கிட்ட இருந்திருக்கு. ஸோ, இந்த HSV இன்ஃபெக்ஷன் எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டூ ஸ்கின் கான்டாக்ட் அப்படி இல்லன்னா சலைவா. அதாவது இப்ப நம்ம முத்தம் குடுக்குறோம் பார்த்தியா? அதுலேருந்து வர எச்சில் அது அங்கருந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ, அங்க போயிட்டு கெரடைட்டிஸ், கார்னியல் அல்சரேஷன், ரெட்னஸ், பெயின் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயி ரொம்ப சிவியர் ஆயி அந்த குழந்தை பிளைண்ட்னஸ் ஆயிருச்சு. ஸோ, இதனால அந்த குழந்தையோட அவங்க அம்மா வருத்தப்படுறத தாண்டி அந்த ரிலேட்டிவ் பெரும் மன உளைச்சலுக்கு போயிடுறாங்க. ஸோ, இந்த மாரி நமக்கே தெரியாம நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால அந்த குழந்தையோட எதிர்காலமே மாறி போயிருது. ஸோ, இது மட்டும் இல்ல. நம்மகிட்ட இருக்க சளி, காய்ச்சல் கூட அந்த குழந்தைக்கு ஈஸியா பரவ வாய்ப்பு இருக்கு. இத நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வெளிய போயிட்டு வந்தாலும் சரி, நேரா வாஷ்ரூம் போயிட்டு, கை, கால், முகம் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு, அப்புறம் தான் அந்த குழந்தைய தொடணும். ஸோ, அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைய கொஞ்சுறேன் அப்படின்ற பேர்ல, குழந்தைய போட்டு கடிக்கிறது, வாயோட வாய் வச்சு முத்தம் குடுக்குறது, தூக்கி போடுறது, இந்த மாரிலாம் நீங்க நல்லா தூக்கி போடுறதுனால என்ன தெரியுமா ஆகும்? குழந்தையோட மூளை மின்னும் பின்னமா போய் இடிச்சு, மூளையில ரத்த கசிய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இத தான் ஷேக் அண்ட் பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த மாரிலாம் பண்ணாம, குழந்தைய பூ மாரி ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ, இந்த மாரி மெடிக்கல் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.